ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் வருது, பிக் பாஸோட குரல். என்னடா இதுன்னு பார்த்தா, வாங்க நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகிட்டு வந்து உட்காராங்க. ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல, சரி காரணத்தை ரெடி பண்ணி வைப்போம், வேறு வழி கிடையாதுன்னு. அப்போ வந்துட்டு இது 14வது வாரம், அதனால் உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இவங்கெல்லாம் அப்படியே ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணான்றாங்க. அப்படி சொல்ல எனக்கு ஆசை தான், ஆனால் இது 14வது வாரம்ல, அதனால் எல்லோரையும் நான் நாமினேட் பண்ணணும்னு செம்ம சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச் ஒன்று இருக்கும், எப்பயுமே ஒரு ஃபைனல் ஸ்பீச் மாதிரி ஒன்று கொடுப்பார், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை கேட்டு அதில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா இது அவங்க வீடு மாதிரி வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 90 நாளைக்கு முன்னாடி எப்படி வேறு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு இருக்கும்போது அவர் நினைவு விட்டுறாரு, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குல்ல, 2 வாரம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் கிடைச்சாலும் நீங்கள் அங்கே போய் வந்துட்டு இங்கே இருக்கிற மாதிரி வந்து காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கணும் வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ திட்டா அவங்க மூஞ்சில் முழிக்கணுன்ற அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பேசுவார் அவர். ஐயோ காதல் தேன் வந்து பாயுதுன்ற மாதிரி பேசுவார். அது கேட்க எல்லோரும் கண் கலங்குறாங்க. ஐயோ இன்னும் 2 வாரத்தில் இந்த பிக் பாஸ் விட்டு நம்ம போக போகிறோமே. அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னார், 2 வாரம் கழிச்சு பிக் பாஸ் வீட்டை வந்து பூட்டிடுவோம், நீங்கள் நினச்சா உள்ளே வர முடியாதுன்னு. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம், ஜாலியாக கொடைக்கானல் ட்ரிப்பே போகிற வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நாள் கழிச்சு போகிறோம், எங்கேயே இருக்க ஆசையாக இருக்கணும். இங்கே இவங்க 90 நாள் வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். இப்போ எனக்கு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் என்னென்னா, நம்ம தாமரை சொல்லுவாங்க, 106 நாள் கழிச்சோம் இங்கேயே பார்த்தன கல்வி நான் இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு. அது வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை வந்து இங்கே பிக் பாஸ் வீடு கொடுத்ததுனால அவ்வளோ பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு எந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா வேலைக்கு சாப்பாடு வந்துடுது, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, சம்பளம், சாப்பாடு எல்லாமே வந்துடுது. இவங்க கேம் விளையாட போகிறாங்க, மற்றபடி ஃபோன் இல்லை, டென்ஷன் இல்லை, எல்லாமே இங்கே தான். தன்னை மாற்றிக்கணும், தன்னை உருவாக்கிக்கணும், தனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தில் மீளணும், எது நினச்சாலும் இங்கே வந்து பண்ணலாம், சாத்தியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடு இப்போ வந்துட்டு இல்லாமல் போகுது 2 வாரத்தில்னும் போது அவர் சொல்ல பேச இங்கெல்லாம் எனக்கு அப்படியே கண் கலங்குது. எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்குது. ஏன்னா நம்மளுமே இதை மூலமாக தான் இவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணோம். நான் இந்த பிக் பாஸ் இது சீசன் 8 ஆரம்பிக்கும் போது 60,000 சப்ஸ்கிரைபர் இருந்தேன், இப்போ 85,000 சப்ஸ்கிரைபர். இந்த பிக் பாஸ் ஆரம்பித்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25,000 பேர் நம்மளுக்குள்ளே வந்திருக்காங்க. 25,000 பேர் வந்திருக்காங்க, ஆனால் நம்மள சேனலை விட்டு கிட்டத்தட்ட 3,000 பேர் போயிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தா பார்த்தீங்கன்னா 28,000 பேர். ஸோ இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். அது வந்து இந்த பிக் பாஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ சூப்பர், பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்களை கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ இந்த பிக் பாஸ் மிஸ் பண்ண போகிறீங்க, பிக் பாஸ் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.